போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஈரானின் அதிரடி அறிவிப்பு. சவுதியில் இருந்து உடனே வெளியேறுங்கள், அமெரிக்காவின் அவசர அறிவிப்பு. சவுதியிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று தனது தூதரக அதிகாரிகளுக்கு அமெரிக்கா அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகள் மீது அங்குள்ள அமெரிக்க படைகள் மற்றும் இராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து கட்டாய வெளியேற்ற அறிவிப்பு வெளியாவது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள தங்கள் அமெரிக்க ஊழியர்களையும் தூதரக அதிகாரிகளையும் நாட்டை விட்டு வெளியேற அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரியாத்தில் உள்ள தூதரகம் முக்கிய பணியாளர்களுடன் செயல்படும் என்றும் இது தற்காலிக நடவடிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை தூதரகம் 2 ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு உள்ளானதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்கள் தொடரும் வரை போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க இடமில்லை என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாகி இதனை ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஈரான் போரை தொடங்கவில்லை என்றும் மோதல் தொடங்கிய போது அது பேச்சுவார்த்தைகளில் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். 11வது நாளாக இராணுவ ஆக்கிரமிப்பை கொண்ட அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்கிறது. நாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கவில்லை என மேலும் தெரிவித்திருந்தார். இராணுவ ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் எதிரிக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் நமக்கு பதிலடியை தவிர வேறு எதையும் பற்றி பேசுவதற்கு இடமில்லை என்று அவர் மேலும் கூறியிருந்தார்.